எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 1920 ஹாரர் ஆஃப் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஹாரர் படம் தான். சோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே மேக்னா அப்படின்ற ஒரு பொண்ணையும் அர்ஜுன் அப்படின்ற ஒரு பையனையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் காதலர்களா இருப்பாங்க. மேக்னாக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்றதுனால என்னோட அப்பா கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம், அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு அப்படின்றதுக்காக எந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம்னு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு செய்தி வந்து சேருது. அது என்ன அப்படின்னா, இவங்களோட அப்பா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஓடி போய் பாக்குறாங்க. தூக்கிட்டு கிடக்குறாரு. பார்த்து பயங்கரமா அழுகுறாங்க. கட் பண்ண போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாரும் ஒண்ணு கூட்டுறாங்க. அங்க ஒரு 4 மணி நேரத்துக்கு மேல ஆயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாத நிலைமை இருக்கும். இதனால என்ன ஆச்சு இவங்களோட காதலன்னு கேட்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அவங்க அப்பாவோட உடம்புல இதயம் அப்படின்றதே இல்ல, ஏன் அந்த உறுப்பு இருந்ததுக்கான அடையாளம் கூட இல்லைன்னு சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்த அர்ஜுன் செம்ம கடுப்பாயிட்டார். காசுக்காக இதயத்தை வித்துட்டீங்களான்னு சார் போட, இது சைடு இருக்க இவங்களும் தன்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையா, அவர் இறந்து போனதே தாங்க முடியல, இது வேறையா, என்னோட அப்பாவை மட்டும் கொடுத்துருங்க, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி அழுக. கட் பண்ணி அந்த இறுதி சடங்கெல்லாம் நடக்கும் இல்லையா, அங்க காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு பண்டிதர் பாத்தீங்கன்னா கங்கை நீரை கொடுத்து அவருக்கு மேல நீராவி விடணும் அப்படின்ற மாதிரி கங்கை நீரை கொடுக்க, இவங்க கையில வந்த உடனே அது செம்ம சூடா இருக்கும். பட்டுன்னு கீழே இருந்து உடஞ்சு போயிருது. அங்க இருக்க எல்லாருமே இது அபசகுனமா பார்த்தாலும் இதுக்கு டைம் இல்ல, மத்த வேலைகளை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவருக்கு எல்லா இறுதி சடங்குகளையும் முடிச்சுட்டு அவரோட பிணத்தை எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல மேக்னா பயங்கர அப்செட்ல நின்றுகிட்டே இருக்கும்போது தான் பாதி எரிஞ்ச நிலையில ஒரு நபரோட உருவம் பாக்குறாங்க. பார்த்த உடனே பயந்து போறாங்க. அது கூடவே இவர் நம்ம எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற தாட் திரும்பி மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்க அங்க இருந்து காணாம போயிட்டாரு. இதனால இவங்களும் இதை பெருசா எடுத்துக்காம அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட அப்பா இறந்து போனதால எதுவுமே பண்ண முடியாம மூலையில ஒரு இடத்துல அழுதுகிட்டே இருக்க, இவங்களோட காதலன் வந்து ஏதாவது சாப்பிட்டு உடம்ப தேத்து அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்றாரு. ஆனா இவங்க எனக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறதால அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். நான் நாளைக்கு காலையில வரேன், இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கு அப்படின்னு மாதிரி கிளம்பி போக இவங்க தனியா இருப்பாங்க இல்லையா. அந்த சமயம் பார்த்து இவங்க அப்பாவோட ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. இவங்க என்னவா இருக்குன்னு எழுந்து பார்க்க இவங்களோட கண்ணுக்கு எதுவும் தெரியற மாதிரி தெரியல. இதனால மத்த இடங்கள் எல்லாத்தையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா எழுதி வச்ச டைரி ஒன்னத்தை பாக்குறாங்க. இதனால இதை பார்த்துக்க மாட்டாங்க, இப்பதான் பாக்குறாங்க. ஆனா அது கூடவே அதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணியோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைரியை நீ படிக்கிற அப்படின்னா கண்டிப்பா நான் இறந்து போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இதனால வரையும் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சு வச்ச ஒரு ரகசியத்தை இப்ப சொல்ல போறேன், அது சொல்ல வேண்டிய கட்டாயத்திலும் நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி இவரோட மனைவியான ராதிகா அப்படின்றவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க இறந்தெல்லாம் போல அவரோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க பிரிஞ்சு போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்றாரு. இவங்களோட அம்மாவோட ராதிகா பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கையை விரும்புறவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்களோட அப்பா புக் எழுதுறது மூலமா வர காசை வச்சுதான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் யாருமே புக்கு வாங்காம போக படிப்படியா இவரோட ஆடம்பரம் குறைய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆடம்பரத்திலே ஊறி போனவங்க இல்லையா, அதனால அதை கைவிட முடியாம நிறைய ஆங்கிலேயர்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்க. இந்த விஷயம் இவங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் ஆனா இந்த குழந்தைய பாத்துக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருந்திருப்பார். ஆனா அதையும் தாண்டி இந்த ஆடம்பர வாழ்க்கையில அவங்க ரொம்ப பிடிச்சு போனதால தடையா இருக்க இவங்க ரெண்டு பேரையும், அதாவது இந்த குழந்தையும் இவங்களோட அப்பாவையும் கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான போட்டு சாப்பாட்டுல மருந்து வச்சு குடிச்சிருப்பாங்க. அந்த மருந்தால நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நினைச்சா, ஆனா நான் சாகல. ஆனா அப்ப எனக்கு தெரியாத அவ கொடுத்தது ஸ்லோ பாய்சன் அப்படின்றது. இதனால ஹாஸ்பிட்டல்ல நான் உயிர் பொழைச்சிட்டேன், உன்னையும் காப்பாத்திட்டேன். அது உங்க அம்மாவும் இதுக்கு மேல நம்ம கூட இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி உன்னைய நீ கைவிட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நான் நியூஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தேன். அப்பதான் உன் அம்மா யாரோ அரசர் குடும்பத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா அப்படின்றது தெரிய வந்தது. இதனால நானும் இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டேன். நாட்கள் போக போக தான் அவ கொடுத்துட்டு போன ஸ்லோ பாய்சன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சது. தீரவே முடியாத வலிப்பால நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு காரணம் அந்த மருந்து தான். இதனால இப்போ என்னோட உயிரை நான் போக்கிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இந்த வழியை இதுக்கு மேலே என்னால தாங்கிக்க முடியல, என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லிதான் எழுதி வச்சிருப்பார். இதை படிச்சதே உங்க மாதிரி அழுதுகிட்டு உங்க அப்பா எரிச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் எதுக்காகப்பா அந்த பொம்பளைக்காக நீங்க என்ன விட்டு போனீங்க, திரும்பி வாங்கப்பா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல மயக்கம் போட்டு விழ அப்படியே கட் பண்ணி ஒரு வித்தியாசமான இடத்துல காமிக்கிறாங்க. தன்னோட அப்பா வரணும் அப்படின்னு மாதிரி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, இவங்களோட அப்பா அங்க பாத்தீங்கன்னா ஆன்மாவா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. எதுக்காகப்பா என்னை விட்டுட்டு போனீங்க, அந்த பொம்பளைக்காக நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க, உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணலையாப்பான்னு கேட்க, பழி வாங்கணும்னு தோணுச்சுமா, ஆனா அவ இருக்கிற நிலைமைக்கும் நாம இருக்கிற நிலைமைக்கும் என்னால பண்ண முடியாதுன்னு விட்டுட்டோமான்னு சொல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம்ப்பா, உங்க கூட நான் இருக்கேன், நான் உங்களுக்கு உறுதுணையா நின்று பழி வாங்க உதவுறேன்னு சொல்ல, இவரும் பாத்தீங்கன்னா அது முடியாத காரியம்ன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா இப்போ அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சம்மதிக்கிறார். ஆனா அது கூடவே அந்த இடத்துல நிறைய தெய்வ சக்திகள் எல்லாம் இருக்கு, இங்க இருந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதனால நீ அந்த வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் என்னால அந்த வீட்டுக்குள்ள வர முடியும்னு சொல்லி அங்க இருந்து டிசைப்பேர் ஆயிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி மயக்கத்துல இருந்து இவங்க எழுந்துக்கிறாங்க. தன்னோட அப்பாவோட செயலை செய்யணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா ட்ரெயினை புடிச்சு கிளம்பி போக காலையில வந்து இவங்களோட காதலனை காமிக்கிறாங்க. வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி
பாக்குறாரு. தன்னோட அம்மாவை தேடிதான் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. கட் பண்ணா இங்க ரொம்ப தூர பயணத்துக்கு அப்புறமா அந்த ராதிகா இருக்க இடத்துக்கு போய் கதவை தட்டி உள்ள ராதிகா இருக்காங்களான்னு கேட்க சௌத்ரி அப்படின்ற ஒரு நபர் தான் வந்து கதவை திறப்பார். வேகமா போய் ராதிகாவோட கணவரான சாந்தனு அப்படின்றவர் கிட்ட சொல்றாரு. அவரு பாத்தீங்கன்னா ராதிகாவை கூப்பிட்டு வந்து உன்னோட பொண்ணு உன்னை பாக்கணும்னு வந்திருக்கான்னு சொல்ல அவங்க மிரர் வழியா பாக்குறாங்க. அவளை பார்க்கக்கூடிய தைரியம் எனக்கு இல்ல, அதிதி பர்த்டே இன்னைக்கு இருக்கிறதால நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னு சொல்லி அவளை நீங்களே பாத்துக்க முடியுமா நான் இருந்து கிளம்பி போக இவர் மேக்னாவை போய் சந்திக்கிறாரு. உன்னோட அம்மா இன்னைக்கு எங்களோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்றதால பிஸியா இருக்கா, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ என்கிட்ட கேளுமான்னு சொல்ல என் அம்மா என்ன இன்னைக்கு பாத்திருக்காங்க, இன்னைக்கு பார்க்க வர்றதுக்கு நான் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா என்னோட அப்பா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. இதுக்கு மேல அங்க என்னால இருக்க முடியல, அதான் என்னோட அம்மாவை தேடி வந்தேன், போறதுக்கு எனக்கு வேற இடம் இல்லைன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. இது உன்னோட வீடுதாமா, இனிமேல் நீயும் எங்களோட ஃபேமிலியில ஒருத்திதா அப்படின்னு மாதிரி கூட்டு போய் ஒரு ரூம்ல விட்டார். ஆனா அந்த ரூம்ல தன்னோட அப்பாவோட போட்டோ எடுத்து வச்சுட்டு நான் நீங்க சொன்ன மாதிரியே வீட்டுக்குள்ள வந்துட்டேன்பா, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க அம்மாவோட குரல் கேக்குது. அதிதி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும், நீ தான் என்னோட பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்த மேக்னாவும் பயங்கர ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட அப்பா பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வருவாரு. நான் சொன்ன மாதிரியே நான் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன், பழி வாங்குறதுக்கு இது மட்டும் போதாது, நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் முடியும். அந்த வீட்டுல ஒரு அக்னி தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை அணைச்சா மட்டும்தான் என்னால வர முடியும்னு சொல்ல இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அந்த அக்னி தீபத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு காலி சிலை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் என்னைக்குமே அணையாத ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்கு அணைக்க அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வெளியில பாதி எரிஞ்ச நிலையில ஒரு மொட்டையை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மொட்டை வந்து நிக்கிறாரு. சில மந்திரங்கள் எல்லாத்தையும் போட்டு சாம்பல் எல்லாத்தையும் தூவி ஒரு ஆவியை அந்த வீட்டுக்குள்ள அனுப்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா தூங்கிக்கிட்டே இருக்க ராதிகா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி எழுந்துக்கிறாங்க. எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்ல அப்படின்றதுனால கேண்டில் அணைக்க வர அங்க ஒரு பேய் உங்களை பயங்கரமா பயமுறுத்துது. அதாவது கூட இறந்து போன இவங்களோட முன்னாள் கணவர் இருக்கா இல்லையா, அவர் நான் ஒன்னு அழிக்க வந்துட்டேன் அப்படின்னு மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அவன் வந்துட்டான், அவன் மேக்னா கூட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அழுவ இவங்களோட கணவரான சாந்தனு ஆறுதல் படுத்துறாரு. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில அது அணையாத தீபம் அணைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சௌத்ரி ஏத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க விளக்கு எரியற மாதிரியே தெரியல. அது அங்க இருக்கிற சாந்தனை கிட்டயும் அவ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி அபசகுணம் நடக்குது, அவன் இந்த இடத்துக்கு போனதை நேத்து நைட்டு நான் பார்த்தேன், இது வரலையும் அணையாத இருந்த தீபம் இப்ப எரிய கூட மாட்டேங்குதுன்னு சொல்ல இவர் இது எல்லாத்தையும் மறுக்கிறார். வந்த உடனே அந்த பொண்ணு எதுக்குப்பா இந்த மாதிரி பேசுறீங்க, அதெல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த சிரிச்சுக்கிட்டே விட்டுட்டு கட் பண்ண இந்த சரி ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்க சொன்ன வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், அடுத்து என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கப்பா, நீங்க ஏதாவது பேசுங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு ஒலிபெருக்கி மூலமா பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு அமாவாசை அப்படின்றதுனால இன்னைக்கு ஈவினிங் வரலையும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்றேன், அது மூலமா அவங்க குடும்பத்தையே நம்ம நரகத்துக்கு தள்ளிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க இந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு மாதிரி வெளியே சாப்பிடணுன்றதுக்காக வராங்க. அந்த சமயம் பார்த்து இவங்க அம்மா எதிரில் வர தெரியாம ஒரு பிளேட்டை தட்டி விட்டுட்டுறாங்க. இவங்க அம்மாக்கு இவங்க பொண்ணுதான் வராங்க அப்படின்றது தெரியாது. காலையிலே அபசகுணமா யாரு தட்டினான்னு திரும்பி பார்க்க ஹீரோயின் நிக்கிறாங்க. என்னையே அபசகுணம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே ஒரு இடத்துக்கு ஓடி போய் எதுக்காகப்பா என்னை விட்டுட்டு போனீங்க, அந்த அம்மா என்னை பார்த்த உடனே அபசகுணம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, அவங்கள பழிய வாங்கிட்டு நான் இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒருத்தரோட என்ட்ரி. இவங்களோட காதலன் இருக்கா இல்லையா, அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரா அப்படியே விட்டுட்டு வந்து நினைச்சியா, எனக்கு உங்களோட இருக்கணும், அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என்கிட்ட சொல்லாம போனதுக்கான காரணம் என்னன்னு கேட்க இவங்க வந்ததுக்கான காரணமே பழி வாங்கணும் அப்படின்றதா இல்லையா, அதை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்காங்க இல்லையா, அதனால வேலை முடிஞ்சது நானா வந்துடுறேன், நம்ம வாழ்க்கையை எங்க விட்டோமோ அங்கேயே கண்டினியூ பண்ணுவோம், நீ இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு சொல்ல ஆனா இவர் பாத்தீங்கன்னா நீ காரணத்தை சொல்லலனா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை விட்டு நான் இனிமேல் போக மாட்டேன், நான் உன் கூடவே தான் இருப்பேன்னு சொல்ல இதை கேட்டு இவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா தன்னோட அப்பாவும் இல்லாம அம்மாவும் அப்படி பேசி கஷ்டப்படுத்திட்டாங்க இல்லையா, இதனால கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது கட் பண்ணா இவருக்கு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அந்த ஹோட்டல் ரூம்ல 2 பேர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்க பழி வாங்க வந்த நோக்கத்தை விட்டுட்டு இவர் கூட இருக்காங்க இல்லையா, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்படி கனவுல பேசுற மாதிரி வருது. இதுதான் நீ பழி வாங்குற லட்சணமா, இவ கூட இருக்கிற வழியும் நீ பழி வாங்க மாட்ட, உனக்கு பழி வாங்குற எண்ணமே வராது, ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து அனுப்பி விடு அப்படின்னு மாதிரி கோவமா பேச கட் பண்ணி தூக்கத்துல இருந்த இவங்களும் நான் பழி வாங்குறப்பா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருந்துக்கிறாங்க. இவங்க பேசின எல்லாமே தூக்கத்துலதான் பேசியிருப்பாங்க. அது பக்கத்துல இருக்க அர்ஜுனுக்கு பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கும். அவனோட சொந்த அம்மாவே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக வந்திருக்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நான் லவ் பண்ண மேக்னா நீ கிடையாது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல என் அம்மா என் அப்பாவுக்கு என்னென்னலாம் துரோகம் பண்ணாங்க தெரியுமா, அதனாலதான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன், அவங்கள பழி வாங்கதான் வந்தேன், அதுக்காக தான் நான் உன்னையும் போக சொல்றேன்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி முடிவு பண்ணிட்டார். உனக்கு 24
மணி நேரம் டைம் தரேன், நீ அந்த வேலை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா அங்கேயே போயிடு, அப்படி இல்ல நினைச்சேன்னு வையன் எனக்காக நீ வா, அப்படி எதுவும் பண்ணாம இருந்தேன்னு வையன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அம்மா கிட்டயும் சாந்தனு கிட்டயும் சொல்லிடுவேன் நிக்க இவங்க ஒரு மாதிரி கடுப்பாய் கிளம்பி போயிட்டுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து எரிஞ்ச நிலையில ஒரு மொட்டை இருக்கார் இல்லையா, அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கிறார். நீ இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு அப்படின்னு மாதிரி வேக வேகமா அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. கற்பனா ஏதோ ஒரு பயங்கரமா போட்டு தாக்கிட்டே இருக்கு. இதை ஒரு பக்கம் காமிக்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போன ஹீரோயினை காமிக்கிறாங்க. யாருக்கும் தெரியாம உள்ள போய் கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி வைக்க அந்த சமயம் பார்த்து அதிதி அப்படின்னு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு இவங்க தன்னோட அக்கா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதனால கூப்பிட்டு உட்கார வச்சு அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டாங்க, ஆனா நான் பயங்கரமான ஆளாச்சு, அதனாலதான் கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு மாதிரி உங்க அக்கா தானே கட்டி பிடிச்சி சந்தோஷமா பேச இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா மறுபடியும் இவங்களோட கனவுல வர்றாரு. இது நாள் வரையும் நீ பண்ணது எல்லாமே ஓகே தான், இனிமேல் அவங்கள மெயினா பழி வாங்கணும் அப்படின்னா என்னோட உடல்ல எரிஞ்சு போன சாம்பல் இருக்கு இல்லையா, அது இந்த வீட்டுக்குள்ள வந்தாக்கணும், அது மட்டும் நடந்துருச்சுன்னு வையன் நம்ம பழி வாங்குற எல்லாமே கை கூடிடும், இதை ஒன்ன மட்டும் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார். தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வீட்டுல வேலை செய்யற அதாவது தோட்டக்காரன் ஒருத்தர் இருப்பான். அவனோட கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கும். அவன் இவங்க முன்னாடி வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க ஆரம்பிக்கிற ஒரு மொட்டத்துல பாதி எரிஞ்ச நிலையில பாத்திருப்பாங்க இல்லையா, அவன் உன்னோட வாழ்க்கையில ரொம்ப நாள் கூடவே இருக்கா, அண்ட் உன்னோட அப்பா சொல்றது எல்லாமே இருண்ட உலகத்துக்கு கூட்டு போறதுக்கு தான் அப்படின்னு மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்ல இவங்க ஒரு மாதிரி அவனை பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா இவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப நாள் கழிச்சு இது வரையும் பாத்தீங்கன்னா மூஞ்சி கொடுத்து கூட பேசிக்க மாட்டாங்க. உன் அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தெரியல, ஆனா இது நாள் வரையும் நான் ஒன்னு பிரிஞ்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா, என்னோட உண்மைகளை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு மாதிரி தனியா இருக்கும்போது சொல்லலான்னு போக இவங்களோட பொண்ணான அதிதி ஓடி வந்து அங்க இருக்க ஹீரோயினை கூப்பிட்டு போக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் அடிபட்டு கிடக்குறாரு அப்படின்னு மாதிரி இருக்கும். வேக வேகமா அங்க போய் பார்க்க அந்த அதிதி பொண்ணு வெளியே நிக்குது. இவங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்தும் அப்பா மட்டும் இல்லைன்னா நான் இந்த இடத்துல உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு சொல்ல கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கிறாங்க. இவர் பயங்கரமா ஒரு ஆவிக்கிட்ட அடி வாங்கிட்டே இருந்திருப்பா இல்லையா, அப்ப மிகப்பெரிய வெளிச்சம் ஒண்ணு ஒரு நோக்கி வந்திருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஹீரோயினோட அப்பா வந்திருப்பார். இது எல்லாமே அந்த ராதிகா ஏவி விட்ட ஆவிகளா தான் இருக்கும். அவ அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அதை தடுக்க தான் நான் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருக்கு கையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கொடுத்திருப்பார். பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அவரோட சாம்பல் இருக்கு இல்லையா, அதுதான் உன் அப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இதை வாங்கின உனக்கு அதை என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னார்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. இதை வீட்டுல கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு அப்பா சொல்லியிருப்பார் இல்லையா, அதை திங்க் பண்றாங்க. ஆனா அப்படியே காட் பண்ணா அங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சமயத்துல இவங்களோட காதலன் காமிக்கிறாங்க. உண்மையான காதலன் கிடையாது, அந்த மொட்டை இருக்கா இல்லையா, அவர் தான் இந்த உருவத்துல இருந்து அவங்கள பேசி அனுப்பி விட்டாரு அப்படின்னு மாதிரி நமக்கு தெரிய வரும். கட் பண்ணி இந்த சைடு ரெண்டு பேரும் போக்கிட்டே இருக்காங்களே அவங்கள காமிக்கிறாங்க. கையில என்னக்கா வச்சிருக்கீங்க, அது எதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு மாதிரி இவங்க அந்த பொண்ணு தொணத்தொன்னு பேசிட்டு வந்துகிட்டே இருக்க மேக்னா ஆழ்ந்த சிந்தனையில இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நேத்து இவங்க அப்பா கனவுல வந்திருப்பா இல்லையா, பாதி விஷயம் தான் அப்பா காமிச்சிருப்பாங்க. மீதி விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் நம்ம கலைக்கணும் அப்படின்னா அது ராதிகா கிட்ட இருந்து எடுக்கக்கூடாது, ராதிகாக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இந்த அதிதியை ஏதாவது பண்ணணும்னு பிளான் போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு இன்னசென்ட்டா எதுக்காக நம்ம அந்த பொண்ணை பண்ணணும்னு இவங்க அப்பா கிட்ட இவங்க கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவன் உங்ககிட்ட சிரிச்சு பேசுறா அப்படின்றதுக்காக அவன் நல்லவள் ஆயிட மாட்டா, பழி வாங்குற எண்ணம் உனக்கு இல்ல இருக்கு, அதை மறந்துடாத, நம்ம அவகிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும், அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல பிரசன்ட்ல அந்த பொண்ணு என்னக்கா பண்றீங்க என்கிட்ட பேசுங்கக்கா அப்படின்னு மாதிரி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, கடுப்பாயிடுறேன். உங்களோட நாய்க்குட்டி நினைச்சியா நானு பாசத்தை கொடுக்கறது துரத்தி அடிக்கிறதுக்கு, உங்ககிட்ட பணம் இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு மாதிரி பயங்கரமா தீட்டி விட்டுட்டு அங்க இருந்து இறங்கி போயிடுறாங்க. கட் பண்ணா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டார் இல்லையா, பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த தோட்டக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் மறுபடியும் வரான். நீ பெரிய பிரச்சனையில சிக்கிட்டு இருக்க, அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா அது உன்னால மட்டும்தான் முடியும், அதுக்கான வழி என்கிட்ட தான் இருக்கு, அதை தேடி நீ வருவ அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. இவங்க அவரை பார்த்ததும் பயத்துல அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இவங்க அப்பாவோட சாம்பல் எடுத்துட்டு போனாங்க இல்லையா, அதை ஒரு துணியில கொட்டிக்கிட்டு யாருக்கும் தெரியாம நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அதிதியோட ரூமுக்கு போறாங்க. ஆனா அவங்களோட பில்லோ பின்னாடி அந்த சாம்பலை கொட்டி வச்சுட்டு திரும்ப அதிதி கண் முழிச்சிடுறாங்க. என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க இவங்க வாய் அடைச்சு போய் நிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அதிதி என்கிட்ட சாரி கேட்க தானே வந்தீங்க, எனக்கு உங்க மேல எந்த விதமான கோபமும் இல்லக்கா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு பேச இவங்க இது பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மாதிரி கண்களையிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. காட்பானா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிக்கிட்டே இருக்க அதிதியை காமிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சத்தம் கேட்க இவங்களுக்கு என்ன
சத்தமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெளியே வராங்க. ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து இவங்களை பயமுறுத்தது. அலண்டு போய் கத்துறாங்க. சத்தத்தை கேட்டாங்க இருக்க எல்லாரும் ஓடி வர அதிதி அவளோட ரூம்ல இல்ல அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதனால எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி ஃபுல்லா செக் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல இருந்து பயங்கரமான அழுகுரல் கேக்குது. போய் பாக்குறாங்க. அந்த அதிதி முகமே மாறி போய் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கதவை திறந்து விளையாடிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கடத்துல கதவை திறந்துட்டு ஓடி போயிடுறாங்க. பின்னாடியே லைட் எடுத்துக்கிட்டு எங்க இருக்க அதிதி அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல மயக்கம் போட்டு கிடப்பாங்க. இதனால என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்றாங்க. இவங்களோட கண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கும். அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெறியில அந்த டாக்டரோட காதை கடிச்சு துப்பி எடுத்துடுறாங்க. இதை பார்த்தாங்க இருக்க எல்லாருமே அலண்டு போய் நிக்க இவங்க படுத்துக்கிட்டு இருக்க இடமே பாத்தீங்கன்னா வேகமா சுத்த ஆரம்பிக்குது. அண்ட் இவங்களோட உடம்புலயும் பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட இதை பார்த்துக்கிட்டு இருக்க மேக்னாவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து சௌத்ரி இவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோம்னு அவங்களை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்க சாந்தனுவும் ராதிகாவும் தடுத்து நிறுத்துறாங்க. இதுல இவளோட தப்பு எதுவும் கிடையாது. இந்த ஃபேமிலி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்ல அவர் ஒரு மாதிரி ஆயிட்டார். இத்தனை வருஷமா நான் அவங்க ஃபேமிலி கூட இருந்தேன், இப்ப தனியாலா போயிட்டேன்னா அப்படின்ற மாதிரி அவர் கோச்சிட்டு போக கற்பனை இந்த சைடு நைட்டு தனியா இருக்கும் போது மேக்னாவை காமிக்கிறாங்க. அப்ப அவங்கள பாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பாய் ஃப்ரெண்டு வீடு தேடி வந்திருப்பார். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம், யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போறது தான் நல்லது, உனக்கு தேவையான பொருட்கள் மொத்தம் எடுத்துடுவான்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து சௌத்ரி இதை பார்த்துட்டு எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்க, இப்பவே போய் உள்ள இருக்க எல்லார்கிட்டையும் சொல்றேன்னு ட்ரை பண்ண இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அவரை பிடிச்சி கல்லால் அடிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருந்த ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. எதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் கேட்க வேற வழி இல்ல, நம்ம இருந்து போய் ஆகணும் அப்படின்னு அவரோட டெட் பாடி எடுத்து ஒரு கிணத்துக்குள்ள போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ட்ரெயின் ஏறிடுறாங்க. அந்த ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கும்போது இவங்க இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. அந்த குழந்தை கூட நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்ப அந்த குழந்தையே அந்த மாதிரி பண்ணிட்டு வரமே அப்படின்னு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லி இவங்களோட காதலன் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்க அப்பதான் பக்கத்துல இருக்க மிரர் மூலமா தெரிய வருது இவங்க உண்மையான காதலன் கிடையாது அப்படின்றது. அந்த மொட்டை இருக்கான் இல்லையா அவன் தான் அது. அதை பார்த்ததும் யார் நீன்னு கேட்க அதான் நம்பரும் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு குறுக்குல யாரும் வந்தாலும் விட மாட்டேன், நீ இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் பயங்கரமான சண்டை. இதோட முடிவுல ஒரு டனல்ல பாத்தீங்கன்னா ட்ரெயின் போய்கிட்டே இருக்கும். கரெக்டா ஹீரோயின் கூடிய அந்த டனல்ல மாட்டி இந்த நபர் பாத்தீங்கன்னா அப்படியே நசுங்கி இறந்து போறாரு. உடம்பு முழுக்க ரத்தம். அந்த ரத்தத்தோடய மறுபடியும் வீட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற அதிதியை பார்த்து எதுக்காகப்பா இந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு என்ன நீங்க பண்ணது தப்புன்னு தோணுது, அது எல்லாத்துக்கும் நான் உடந்தையா இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பான்னு அந்த பொண்ணை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பொண்ணுக்குள்ளதான் அந்த அப்பாவை இருக்கு இல்லையா அதனால. ஆனா இங்க அந்த பொண்ணோட முகத்துல இருந்து எந்த ரியாக்ஷனும் வர்றதா தெரியல, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால அங்க இருந்து கிளம்பி வெளியே போக அந்த தோட்டக்காரர் இருக்கா இல்லையா அவர் போய் சந்திக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இவரை வந்து பார்க்கணும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்வு காணணும் அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேட்க அவர் புதைச்சு வச்சிருந்த ஒரு டைரியை கொடுக்குறாரு. இந்த விஷயம் அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியாம நான் வச்சிருந்தது, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றது இப்ப உனக்கு தெரியும், அந்த உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி டைரியை கொடுக்க உண்மையால இவங்களோட அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத இதுல எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோயினோட அம்மா தான் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருப்பா இல்லையா, அது எல்லாமே போய் உண்மையா அடிமையானது இவங்களோட அப்பா தான். அது ஆடம்பர வாழ்க்கை இல்ல அப்படின்றத உணர்ந்ததும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட மனைவியை தப்பான நபர்கள் கூட அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய முறை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பார். அதுக்கு இவங்க ஒத்துக்கல அப்படின்னா விஷத்தை குடிச்சு இதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி மிரட்டவும் செஞ்சிருப்பாரு. அது அப்படி ஒரு நாள் விஷத்தை குடிக்கும் போது தான் அவருக்கு அது சைடு எஃபெக்ட் ஆகி அந்த வலிப்பு எல்லாமே வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆயிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல கொடுமை தாங்க முடியாம தன்னோட உயிரை மாய்ச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ரயில்வே ட்ராக் முன்னாடி போய் இவங்க அம்மா நின்று இருப்பாங்க. அந்த சமயத்துலதான் சாந்தனு வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட கூட்டு போகணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை தெரிஞ்ச ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை தூக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிட்டு இருப்பாரு, பொண்ணு கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக. இதனால ராதிகா இருக்காங்க இல்லையா அவங்களும் சாந்தனுவும் தேடாத இடம் கிடையாது, ட்ரை பண்ணாத விஷயம் கிடையாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசி வரைக்கும் தான் பொண்ணு கிடைக்கல அப்படின்ற மாதிரி விரக்தியில போயிட்டு இருப்பாங்க. ஆனா அது வரைக்கும் டைரியை எழுதின இவங்க இதுக்கு மேலேயும் இந்த பாஸ்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டிருப்பாங்க. அது இந்த தோட்டக்காரங்க கிட்ட வந்திருக்கும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் படிச்சிட்டாங்க இல்லையா, சோ அது மூலமா இவ்வளவு நாள் நம்ம அப்பாவால தவறான பாதைக்கு போய் நம்ம ட்ரிகர் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்றத உணர்றாங்க. ஸ்ட்ரைட்டா இவங்களோட அம்மா கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், எதுக்காக நீங்க நம்புனீங்க, என் அப்பாவோட ரத்தம் தான் எனக்குள்ள ஓடுது, அதிதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல கோவமா இவங்க அம்மா போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம அதிதி இன்னைக்கு நைட்டு வரையும் தான் உயிரோட இருப்பா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஒரு மாதிரி பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. நம்பிக்கிட்டு இருந்த சாந்தனும் பாத்தீங்கன்னா உன் மேல நான் நல்ல நம்பிக்கை தான் வச்சிருந்தேன், இந்த மாதிரி செயல்களால நீயே உன் பேருக்கு எடுத்துக்கிட்ட, இதுக்கு மேலும் இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பி எங்க பொண்ணை எனக்கு பாத்துக்க தெரியும்னு சொல்ல இவங்க கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, பண்ண தப்பா எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்கும் நான் சரி பண்றேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒரு சாமியாரை பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவர் மூலமா சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இறந்து போனவங்க அப்பா ஒரு மொட்டை அடிக்கடி வருவா இல்லையா, அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்றது தான். இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட இதயத்தை அந்த மொட்டைக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மொட்டையும் இவ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க அப்பா இறந்த உடனே பாத்தீங்கன்னா மூலியா இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் நடந்திருக்கும். இதை இவங்க லைட்டா ஞாபகப்படுத்துறாங்க. ஆனா அது கூடவே சின்ன வயசுல இருந்து அந்த மொட்டை தன்னோட வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆயிருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதை பத்தின ஒரு சின்ன விஷயமா காமிப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி சில கனவுகள்லாம் வரும். அந்த கனவுல தான் ஒரு நாள் மொட்டை கூட பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க. அப்போ இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஓடி போன அந்த ராதிகாவுக்கு அதிதி அப்படின்னு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைய பழி வாங்கணும், அதுக்கு என்ன வேணா நான் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த மொட்டை கிட்ட பேசியிருப்பாரு. இவங்க கனவுல அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. நிஜத்துல இது இருக்காது அப்படின்னு நம்ம தான் விட்டுருப்பாங்க. ஆனா நிஜத்துல அதே மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கும். சோ அப்பவே எனக்கு ஏதோ ஒரு சக்தி இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம். இதை இவங்க கவனிக்காம இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இப்ப ரீகலெக்ட் பண்ணிட்டு இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. மந்திரங்களும் அந்த கங்கையோட புனிதமான நீரால மட்டும்தான் இது முடியும், முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு இருக்காங்களே அதிதி, அவங்கள கட்டி போட்டுட்டு மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கூடவே அந்த கங்கை நீர் இருக்கு இல்லையா, அதை இவங்க மேல தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த பேய்க்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான வலி ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மந்திரத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க யாரும் நிறுத்துற மாதிரி தெரியல. இதனால அங்க இருக்க எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு தப்பிச்சு ஓட 3 பேரும் ஒரு சைடா போய் அதை தேடணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படி ஹீரோயினும் அந்த ராதிகாவும் தேடிக்கிட்டே இருக்கும்போது இந்த பேய் பாத்தீங்கன்னா அவங்கள பயங்கரமா பயமுத்திக்கிட்டே இருக்கு. எந்த செயலையும் செய்ய விடல. இன்னொரு சைடு சாந்தனு இருக்கா இல்லையா, அவர் தேடலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த மொட்டை இருக்காரு, அவர் அந்த இடத்துக்கு வந்து இதை தடுத்து நிறுத்தணும் ட்ரை பண்றாரு. 3 சைடு 3 பிரச்சனைகளை அந்த பேய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதோட முடிவுல அந்த மொட்டையை பாத்தீங்கன்னா சாந்தனு கொலை பண்ணிட்டு. அது கூடவே இந்த சரி ஹீரோயின் அந்த பேய் கூட பயங்கர போராட்டத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஆவியை அழிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்லை அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு ஒரு கத்தி எடுத்து குத்திக்கிறாங்க. இவங்களோட ஆத்மா இவங்க அப்பா பேசுற அந்த வித்தியாசமான உலகத்துக்கு போகுது. அங்க பாத்தீங்கன்னா அதிதி ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டு பக்கத்துல அவங்க அப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பார். நீங்க பண்றது எல்லாமே தப்பு, அந்த பொண்ணை விட்டுடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் கேட்கற மாதிரி தெரியல. அவளோட உடம்ப ஆட்டி படைக்கிறது மூலமா அவளோட குடும்பத்தோட சந்தோஷத்தை நான் புடுங்குவேன், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவங்க ஓடி போய் அவங்க அப்பாவை பிடிச்சிடுறாங்க. இறந்து போன எல்லாரையுமே ஒரு ஒலி வந்து முக்தி அடைய கூட்டு போகும் அப்படின்ற மாதிரி நான் படிச்சிருக்கேன். அந்த ஒலியை நீங்க தொடல அப்படின்னா நீங்க முக்தி அடைய மாட்டீங்க, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை வாட்டி நீங்க ஏன் கூடவே அந்த ஒலியில வர போறீங்கன்னு சொல்ல இவரும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ண. ஆனா அதுக்குள்ள இவங்க மேல ஒரு ஒலி விழுது. அந்த ஒலியில 2 பேரும் முக்தி அடையணும்னு போய்கிட்டே இருக்க இவங்களோட அப்பா வேகமா உள்ள போயிட்டு இவங்க போய்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க புடிச்சு இழுத்துட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவள் தான். நீ போறதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அவங்களோட நேரம் வரும்போதுதான் அங்க நீங்க போக முடியும், நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாத, உன் வாழ்க்கை எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு நீ பூமியை விட்டு வரும்போது நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் முக்தி அடைய இவங்கள பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல பயங்கர காயங்களோட உயிர் பொழைச்சிருப்பாங்க. இதனால அம்மா அப்படின்னு மாதிரி வாயை திறந்து கூப்பிடாத இவங்க இப்ப ராதிகாவை அம்மா அப்படின்னு மாதிரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி மொத்தமும் இவ்வளவு பெரிய இன்னல்கள்ல இருந்து தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்க இந்த படத்தை பத்தினா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.